தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் தோழர் கனகராஜ் அவர்கள். சார் வணக்கம். ஈரான் யுஎஸ் இடையிலான இந்த யுத்தம் ஒரு சற்று ஓய்வடைந்தது போல் நம்ம அது பீஸ் அக்ரிமெண்ட் போடும் போதே நமக்கு ரொம்ப ஒரு ஆக்வர்டா இருந்துச்சு. அவர் எங்கேயோ ஒரு நாட்டில் பிரான்ஸ்ல உட்காந்துக்கிட்டு அதை கையெழுத்து போட்டது, மசூத் பெசஷ்கியான் இவர் எங்கேயோ ஒரு மூலையில் உட்காந்துட்டு அதை கையெழுத்து போட்டது, இது வந்து அக்ரிமெண்ட் மாதிரியே நமக்கு தெரியல. மீண்டும் அமெரிக்கா ஈரானை தாக்க துவங்கி இருக்கிறது. கிடைக்க பெறக்கூடிய அண்மை தகவல்கள் என்னன்னு சார்? இல்லை, அது இன்னும் கிளியர் கட்டாக நமக்கு ரிவீல் ஆகும். ஆனால் இதனுடைய விளைவுகள் ரொம்ப தெளிவு. உலக பொருளாதாரம் திரும்பவும் கடுமையாக பாதிக்கப்படும், வேலை வாய்ப்புகள் பாதிக்கப்படும். பல நாடுகளில் நீங்கள் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் இந்த டென்ஷன் உடனடியாக அது ஒரு முடிவுக்கு வரவில்லை என்றால் நீங்கள் உயிரிழப்புகள் தவிர்க்க முடியாததாக மாறும். ஏன்னா முதல் கட்டம் கூட ஒருத்தரை செட்டில் பண்ணுறதுக்காகன்னு வருது. இப்போ நீயா நானான்னு போட்டு பார்க்குறதுன்னு அவங்க முடிவு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, மிகப்பெரிய பேரழிவை சந்திக்க வேண்டியிருக்கும். அது இன்னும் போரில் அவங்க எதை டார்கெட் வச்சுருக்காங்க, எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. ஒரு இப்போ போன முறை நம்ம 120 கொமேனி இறந்து இப்போ அடக்கம் முடியுது அப்படிங்கிற போது அப்போ ஒரு பெரிய கூட்டத்துக்குள்ளே அவரை துல்லியமாக குறி வச்சு தாக்குனாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அதை தாக்க முடிஞ்சவங்களுக்கு என்ன செய்ய முடியல, 168 பிள்ளைங்க வெறும் பெண்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்தை தவிர்த்து அடிக்க முடியல, அதை குறி வச்சு தான் அடித்தான். எனவே இவன் கொமேனியை மட்டும் கொல்லணும்னு நினைச்சான், மற்றவங்களை பற்றி அவன் கவலை. அது இல்லை, அவன் கொல்லணும்னு நினைக்கிற டார்கெட்டை இல்லை. நீங்கள் இந்த வார்த்தை சொல்கிறீங்க, அமெரிக்க அதிபரே இது ஆமோதிக்க மாட்டார். ஒரு பேச்சு வச்சிருந்தா கூட அவருடைய ஒவ்வொரு ட்வீட்ஸும் ட்ரூத் சோஷியல் மீடியாவில் அவர் ஒன்றும் போடுறாரு. ஒரு அமெரிக்க அதிபர் அல்ல, ஒரு ஒரு கீழ்த்தரமான ஒரு மனிதர் கூட போட சொல்லத்தகாத வார்த்தைகள் கூட ஒரு 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 மனநோயாளியை போலதான் அவருடைய, அதாவது you are not dealing with some unknown individual, you are dealing with masses. நீங்கள் கொமேனி அடிக்கும்போது கொமேனி மட்டும் கொல்லப்படல, எவ்வளோ பேர் கொல்லப்பட்டாங்க. ஆனால் ஒன்று நீங்கள் இந்த காலத்தில் பார்த்தீங்களா, ஈரானிய மக்களுடைய அந்த ரெசிஸ்டன்ஸ் ஐ லவ்டு மச். நீங்கள் கொமேனி கொல்லப்பட்டாருங்கிற செய்தி கொஞ்ச நேரத்தில் ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு பேட்டி நடக்குது. அந்த பொண்ணு கொமேனி செத்து போயிட்டாரான்னு கேட்கறதுக்கு அந்த பொண்ணு பதில் சொன்னான். யார் சொன்னா? நான் கொமேனி, அவள் கொமேனி அப்படின்னு. சரி, இது ஏதோ ஒரு ஒரு ஆர்வ கோளாறுல சின்ன பொண்ணு படிக்கிற பொண்ணு சொல்றான்னு பார்த்தா அவங்க ரோட்டுக்கு வந்துருந்தாங்க பாருங்க ஈரானிய மக்கள். யூ கேனாட் இமேஜின். அதே போல போன போரின் போது அமெரிக்காவினுடைய லிமிட்டேஷன் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க நினைச்சா உலகத்துல எந்த மூலையும் யாரை வேணாலும் சுருட்டி போட்டுருவேன், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உங்களையும் தண்ணி காட்டுறது, ஊர்ல சொல்லுவாங்களா, வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டுன்னு. ஸோ அமெரிக்காவுக்கு வல்லவன் ஈரானில் உண்டு என்பதை ஈரான் நிரூபித்து காட்டி இருக்கிறது. அதே போல நீங்க பிரான்ஸு, ஸ்வீடன், இத்தாலின்னு நினைக்கிறேன், 3 நாடுகள் எங்க நாட்டில் அமெரிக்க போர் விமானங்கள் எரிபொருள் நிரப்ப அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்குள்ளேயே பெரிய இது வந்தது. இந்த போர் என்பது நேற்றைய தினம் ஸ்பெயினுக்கு பல பொருளாதார தடைகளை விதிச்சிருக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப். ஆமா ஆமா, அவர் விதிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். கடைசியில் உங்க பொருளை வாங்குறதுக்கு யார் இருப்பா? இவர் இப்படி சொல்ல ஒரு கட்டத்தில் உலக நாடுகள் என்ன இருக்குன்னா, இப்ப கூட அமெரிக்க பொருட்களை வாங்காதீர்கள் என்று சொல்ற நிலைமை ஏற்படும். அமெரிக்க கம்பெனியை புறக்கணிங்க, அமெரிக்க பொருட்களை என்னங்க எப்போ பார்த்தாலும் எனக்கு எரிபொருள் தட்டுப்பாட்டுக்காக அமெரிக்கா எடுக்கிற ஒரு நடவடிக்கைக்காக உலகமே சஃபர் ஆகணுமா? நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா உடனே உலகத்தை நீங்க இதுக்குள்ள தள்ளிடுவீங்களா? வாட் இஸ் திஸ்? நீங்க ஒரு முறையா 2 முறையா? இப்போ இன்னைக்கு தான் நான் காலையில செய்தி படித்தேன். ரஷ்யாவில இருந்து இந்திய பெட்ரோலிய பொருட்களுடைய இறக்குமதி 42%. அதான் இதுதான் ஹையஸ்ட் இந்த பீரியட்ல. ரஷ்யால இருந்து இந்தியா இறக்குமதி செய்கிற குரூடுடைய எண்ணிக்கை அளவு இந்த காலத்தில் 42% வரை வந்திருக்கு. ஸோ குட் சைன். ஓகே, நீங்கள் உங்களுக்கு மாற்று இருக்கு, நீங்கள் பார்ப்பீங்க, மற்றவங்க என்ன பண்ணுவாங்க? இது ஒரு மிகப்பெரிய துயரம். போர் என்பது கடந்த காலத்தில் வெறுமனே ஒரு நாட்டின் மீது தாக்குதல் தொடுப்பது. இப்போ அப்படியெல்லாம் இல்லை.
உலகம் மிகப்பெரிய அளவுக்கு சார்ந்து இருக்கிற நிலைமைக்கு வந்திருக்கு. சார்ந்து இருக்கிற நிலைமைக்கு வந்திருக்கு. உங்கள் பொருளை விற்பதற்கும் நீங்கள் பொருள்களை பெறுவதற்கும் உலக சந்தையை நீங்கள் சார்ந்திருக்க வேண்டியிருக்கு. உலக பொருள் உற்பத்தியில் ஒரு கணிசமான பகுதி பெட்ரோலிய பொருட்களை சார்ந்து இருக்கிறது. இப்போ பொருட்களுடைய உற்பத்தி குறைஞ்சுன்னா வேலை வாய்ப்பு போகும். வேலை வாய்ப்பு போச்சு அப்படின்னு சொன்னால் அது பல சிக்கலை உருவாக்கும். அப்போ எனவே அமெரிக்கா நீங்கள் ஒன்று கண்ணு மூடிட்டு சொல்லலாங்க. இப்போ தம்ப் ரூல் தான் அமெரிக்கா செய்கிறது. இந்த போர் தொடுக்கிறது, ஈரான் மீது போர் தொடுக்கிறது சரியா தப்பான்னு ஒருத்தர் கேள்வி கேட்டார்னு வச்சுக்கோங்க. யார் போர் தொடுத்தா அப்படின்னு சொன்னால் அமெரிக்கான்னு சொன்னால் நீங்கள் கண்ணு மூடிட்டு சொல்லலாம். நிச்சயமாக அது நியாயமாக இருக்காது. அமெரிக்கா சைடு தான் தப்பாக இருக்கும்னு நீங்கள் சொல்லலாம். ஈராக் மீது யுத்தம் தொடுத்து விட்டு அது பேரழிவு ஆயுதம்னு உலகத்தையே அச்சத்தில் பதட்டத்தில் மாற்றி விட்டு ஒரு சதாம் ஹுசேன் குடும்பத்தை எல்லாம் தூக்கில் போட்டு அழிச்சு கொண்டுட்டு அப்புறம் திடீர்னு என்ன சொல்லிட்டாங்க, இங்கே பேரழிவு ஆயுதமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். பிகாஸ் ஆஃப் அவர் யுஎஸ் இம்பீரியலிசத்தை எதிர்த்தாருங்கிற ஒரே காரணத்துக்காக யுஎஸ் இம்பீரியலிசத்தை எதிர்த்தாருங்கிறது மட்டும் இல்ல, அந்த நாட்டினுடைய எண்ணெய் வளங்கள் அனைத்தையும் இவர்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறாங்க. முகமது கடாஃபியை அப்படித்தான் பண்ணாங்க. சரியா? எனவே அவங்க அமெரிக்கா எது சொன்னாலும் அதற்கு நேர் எதிராக நீங்க அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளலாம், பொருள் எடுத்துக்கொள்ள முடியும் என்பதுதான் இன்னைக்கு உலகத்தை மீண்டும் ஒரு மோசமான நிலைமையில் தள்ளி விட்டு இருக்கிறார். இப்ப இவங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் முழுசா துறக்கறதுல என்ன பிரச்சனை இருக்கு? என்னங்க நீங்க என்னை அடிக்கும்போது நீங்க ஊரே உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பீங்க, உங்களுக்கு திறந்து விடணுமா? இல்ல நான் கேட்கிறேன், இல்ல இது என்ன நியாயம்னு கேட்கிறேன். இல்ல சார், பீஸ் டாக்ஸ் எனக்காக நீங்க பேச மாட்டீங்களா? இல்ல பீஸ் டாக்ஸ் நடந்துகிட்டு இருக்கு, நான் யாரை விடணும்னு நீங்க உலகம் முழுவதும் அப்படித்தான் விடுறீங்களா? ஏன் எனக்கு புரியவே மாட்டேனது. உங்க வான் பரப்பில் யார் வேணாலும் என்ன வானம் தானே, எவன் வேணாலும் பறந்துட்டு போவான்னு விட்டுருங்களா? நீங்க வெறும் எண்ணெய் கப்பல் மட்டும் தான் வருது, வேற கப்பல் வரலைன்னு உத்தரவாதப்படுத்த முடியுமா? ரொம்ப சாதாரணமா எவன் செத்தாலும் சரி, அவன் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறோம், என் ஊருக்கு எண்ணெய் வந்தா போதும்னு நீங்க உட்கார்ந்து பேசினா அது அதனுடைய பொருள் என்னன்னு எனக்கு தெரியல. அந்த ஊர்ல குழந்தை செத்துக்கிட்டு இருக்கு. நீங்க இப்ப சமீபத்துல நம்ம முரளிதரன் காசாவுக்கு போயிட்டு வந்தார், அவருடைய பேட்டியில நீங்க பாத்தீங்களா? கொள்வதை ஒரு தர்மமாக வைத்திருக்கக்கூடிய 2 நாடுகள் நடத்திய ஒரு இன பேரழிவு, ஒரு பெரும் படுகொலைகள். உலகம் எனக்கு பாதிப்பு, நீங்க உங்க எரிபொருள் தேவையை மட்டும் பாக்குறீங்களே தவிர அங்க மனுஷன் எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவன் நாடு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எனவே நம்ம என்னன்னா ரொம்ப நாம் எந்த போரையாவது சந்திச்சிருக்கோமா? நம்ம போர்களை சந்தித்ததே கிடையாது. போர் செய்கிறனுக்காக நான் பதுங்கு குழியில் ஒளியும் போது என் குழந்தை ஸ்கூல்ல இருந்து எந்த இடத்துல வந்துகிட்டு இருக்காளோங்கிற பதட்டம் எனக்கு இருந்திருக்கா என்னைக்காவது? மழை பெஞ்சா நம்ம பதட்டப்படுறோம்ல, என் பொண்ணு வர்ற வழியில குண்டு விழுந்துருங்கிற பயம் என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? எனவே நாம ரொம்ப கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கிட்டு ஏன் இவன் ஒம்பு பண்றான், அவன் சொன்னதுக்கெல்லாம் அடிபணிந்து போக வேண்டியதானே? இது என்ன மாதிரியான நாளைக்கு இந்தியாவில் இருந்தா நம்ம ஏற்றுப்போமா? உங்களுக்கெல்லாம் சுயமரியாதை இருக்கணும், ஒரு நாடு சின்ன நாடு, அவனுக்கு சுயமரியாதை இருக்கக்கூடாதா? அவன் என்ன பண்ணான்? இப்போ நீ அணு ஆயுதம் வச்சிருக்க கூடாதுன்னா நீயும் வச்சிருக்க கூடாது. நீங்க என்னை சொல்றதுக்கு முன்னால ராமகிருஷ்ணன் சம்பந்தமா ஒன்று சொல்லுவாங்கல்ல, என் பையன் நிறைய இனிப்பு சாப்பிட்றான், அதை நிறுத்துறதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு 1 வாரம் கழிச்சு வாங்கினாராம். அப்புறம் திரும்ப 1 வாரம் கழிச்சு வாங்கினாராம். ஏன்னு கேட்கிட்ட போது அவங்க இல்லை, நான் நிறைய இனிப்பு சாப்பிடுவேன், என்னைனால முடியுதான்னு பார்த்துட்டு தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாராம். ஸோ இவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க, இவங்க சொல்கிற இடத்துல நீட்டின இடத்துல கையெழுத்து போடணும் ஈரான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த மைண்ட் செட்டே ரொம்ப தப்பானதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த கேள்விகள் பொது வழியில் வரும்போதெல்லாம் தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தான் தெரியும்னு நம்ம பேசுவோம். அது தலைவலி காய்ச்சலை பற்றி. பேரழிவும் பெருநஷ்டமும் என்னுடைய குடும்பம் மொத்தமும் அழிந்து போவதை கண்ணால் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நிலைமை இருக்கு இல்லையா? நீங்கள் அதை என்ன சொல்றீங்க? 1 லட்சம் பேர் கொல்லப்பட்டிருக்காங்க காசால, 33,000 பேர் குழந்தைகளும் பெண்களும். யோசிச்சு பாருங்க. நீங்கள் அவன் ஈராக்கில் 5 லட்சம் குழந்தைகளை 5 வயசுலேருந்து 15 வயசுக்கு உட்பட்ட 5 லட்சம் குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். நீங்கள் ஒரு சின்ன நாடு, நம்ம மாநிலம் மாதிரி தான் அது. இந்த நாட்டுக்குள்ள 5 லட்சம் குழந்தைகள் ஒரு இடையில ஒரு தலைமுறையே உழைப்புக்கும் மறு உற்பத்திக்கும் இல்லாம போயிருக்கும். அதாவது குழந்தை பெறுவதற்கான அந்த எரடிகேட் பண்ணிருக்காங்க. என்ன ஒரு தலைமுறையே போகும்போது, எனவே கேஷுவலா
அவன் சொன்னா என்ன, அவன் தான் பைத்தியக்காரனா இருக்கான், நீங்க எல்லாம் விட்டுட்டு போங்க. தட்ஸ் ராங். சார் இந்த கடந்த அதாவது இந்த பீஸ் டாக்ஸுக்கு முன்னாடி அவர் பாகிஸ்தான் பிரதமர் என்கிட்ட பேசினாரு, ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனீர் என்கிட்ட பேசினாரு அப்படின்ற அந்த இதை வந்து அவர் அறிவிச்சாரு. அது ரொம்ப திக்திகர் ஒரு நிமிடங்களா இருந்துச்சு. அப்போ ஒரு போட்ட ட்வீட்டு ரொம்ப நாகரிகம் இல்லாத, ரொம்ப நாக்கூசும் அளவிற்கு அந்த ட்வீட் இருந்துச்சு. உடனடியாக ஸ்டேட் ஆஃப் ஆர்மஸை திறந்து விடு, இல்லாட்டி கடுமையான சொல்லல, அதில் ரொம்ப கொச்சையான வார்த்தைகள். பிறகு பாகிஸ்தான் பிரதமர் இது பண்ணாரு. அதே போல இப்ப மீண்டும் ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு. இப்ப திருப்பி நாங்க அடிச்சிட்டோம், திருப்பி நீ அடிச்சனா 20 மடங்கு உனக்கு கொத்து கொண்டு விடும் அப்படின்னு சொல்லி. அதாவது ஒரு தடவை அழித்தால் என்ன, 20 முறை அழித்தால் என்ன, சாவு என்பது உயிர் என்பது ஒண்ணு தானே. ஒரு தடவை கொண்டுட்டேன் 20 தடவை, நம்ம இதுல சொல்லுவாங்கல்ல இதுல. ஆனா நீ ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, நீ போடுற ஆட்டம் முழுவதற்கும் ஒரு இப்படி எத்தனை இடத்துல சொல்லிட்டு வந்திருக்க. வியட்நாம்ல நீ வந்து உன் கொடியை நாட்ட முடியுதா? அழிவுகள் 2 பக்கம் இருந்தது. உன் நாட்டு மக்கள் உனக்கு எதிராக இருந்தாங்க. ஈராக்ல நிரந்தரமா நீ உன்னால இருந்துட முடிஞ்சுதா? அவனை நாசமாக்குன, ஆனா நீயும் நாசமான இல்லையா? காசால இப்ப திருப்பி அடிக்கணும்னு ஆரம்பிச்சது. இப்ப இங்கே வந்து கத்தார்ல அடிப்பேன், யுஏஇல அடிப்பேன்னு சொன்னோன்னு உனக்கு பதட்டம் வருதுல்ல. உன்னுடைய ஒரு சோல்ஜர் தத்து போனா நான் 10 பேரை பழி வாங்குவேன்றான். என் நாட்டினுடைய மக்கள் ஒருத்தனை நீ கொன்னா 100 பேரை கொள்ளுவேன்னு சொல்றது என்ன நியாயம் இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஆயுதங்கள் ஒழிக்கப்பட வேண்டும், ஆக்கிரமிப்புகள் நீங்க நிறுத்தப்பட வேண்டும், இன்னொரு நாட்டினுடைய செல்வங்கள் மீது குறிவைத்துக் கொண்டு எத்தனை நீங்க வந்து உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கிற போர் என்ன? உக்ரைன் ரஷ்யா போரா? ஆக்சுவலா உக்ரைன்ல உட்கார்ந்து கொண்டு நேட்டோ படைகள், அதுலேயும் குறிப்பாக அமெரிக்கா பண்ணுகின்ற அட்டூழியம், எத்தனை நாடுகளின் மீது அவன் அட்டூழியத்தை பண்ணிக்கிட்டே வரான். எனவே நீங்க இது திறந்து விடுங்க, அதை திறந்து விடுங்க, இதுல என்ன பிரச்சனை, நாங்க ஒரு அடி கொடுத்தா என்ன ஒரு அடி கொடுத்துருவீங்க? நீங்க ஒரு தடவை இங்க போட்டு பாருங்க, நீங்க ஒரு தடவை அணுகுண்டு ரொம்ப பலமானது 6 முறை ஈரானை கூட அழிச்சிடும். ரைட்டு, உங்களுக்கு போட்டா ஒரு முறை அழிச்சா போதும் இல்ல. இந்த திமிரு தான் அந்த இரட்டை கோபுர தாக்குதல்ல வந்து நின்றுது. எங்களை எவனும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. அதனால எனக்கு நம்ம இந்த ஜானகிராமன் கதை உண்டு திண்ணை வீரான் ஒருத்தர் ரொம்ப ஆஜானுபவமா ஒரு ரயில்வே கேட்டு முன்னால் நின்றுட்டு போ, ஏய் காசு கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லுவார். வந்தேன் பாரு. அப்போ ஒருத்தன் வாங்குறதே பிச்சை காசு, வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லுவான். ஏய் வந்தேன்னா அப்படின்னு வாயா அப்படின்னு சொன்ன பிறகுதான் தெரியும் இவருக்கு 2 கால்களும் இருக்காது. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லும் போது சொன்னேன், ஈராக் போரின் போது ஒரு விஷயம், 2 வெளிப்பட்ட முக்கியமான விஷயங்கள். ஒன்று ஈரான் மக்களுடைய எதிர்ப்பு குணம், 2வது வந்து அமெரிக்கா தான் விரும்பியபடியெல்லாம் தாக்க முடியும், அழித்து விட முடியும், ஒரு நாட்டை பணிய செய்ய முடியும் என்பதற்கு ஒரு வரையறை இருக்கு என்பதையும் அது காமிச்சிருச்சு. நீங்க அடிச்சா நாங்க ஜெயிச்சே ஆவோம் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வழி இல்லைங்கிறத அவங்க காமிச்சிட்டாங்க. இப்போ இந்த யுத்தத்தின் மூலமா அவங்களோட அல்டிமேட் எய்ம் என்னன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இல்ல, அவங்க பொருளாதாரமே போர் பொருளாதாரம் தானே. பொதுவா ஒரு நாட்டை வித்து பொழைக்கிறது உருவாக்கி இருக்கு. அது ஆர்ம்ஸ் லாவியே இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அடிங்க சார் பாத்துக்கலாம். அப்போ நாளைக்கு இந்தியா பாகிஸ்தான் வாரையும் இந்த அமெரிக்கா மூட்டி விடுன்றீங்க. ஆமா, 2 பேர்ட்ட F-15 நினைக்கிறேன். F-15 F-16 தெரியல. நம்ம 2 பேருக்குமே அவன் சப்ளை பண்ணானே. அவனுக்கு வியாபாரம். யார் செத்தாலும், யார் பிழைத்தாலும், யார் தோற்றாலும், யார் ஜெயித்தாலும் அமெரிக்காவினுடைய கஜானா நிறைந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் அவங்களுடைய அந்த தந்திரம். பட் இந்த எல்லா தந்திரமும் தோத்து போன பிறகுதான் இந்த நிலைமைக்கு அவங்க வந்திருக்காங்க. அப்படின்னா இல்லைன்னா உலகம் முழுவதையும் அவங்க பிடிச்சிருப்பாங்க. இப்போ ட்ரம்புக்கு இம்பீச்மெண்ட்லாம் கொண்டு வர, நீங்க கிரீன்லாண்டை பத்தி அந்த அவங்க சொல்லியிருக்காங்கல்ல, கிரீன்லாண்டு விற்பனைக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு இவர் சொல்ல, அது ஒன்றும் நாங்கள் விற்கிறது கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கியூபாவை இவர்கள் மிரட்டி கொண்டு இருக்கிறார்கள். கனடாவும் ஒன் ஆஃப் த ஸ்டேட்டா நீங்க வந்து வாங்க அப்படின்றாரு. அது 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 அவங்க வருவாங்க. இந்த திமிரு பிடிச்ச பிறகு அதுக்கு ஒரு லிமிட் இருக்காதுல்ல. ரீசனபிளா பேசினா தானே. இது என்ன அட்டூழியம்! இது உலகத்தை தன்னுடைய ஹைஜாக் பண்ணி வச்சுக்கிறது. பணைய கைதியாக வைத்துக்கொண்டு அவர் போராட்டத்தை நடத்துகிறார். இறுதியான ஒரே ஒரு கேள்வி, அதாவது பிராந்திய ரீதியாக அமெரிக்கா ஒரு சேஃபஸ்ட் ஒரு இடத்துல இருக்கு. அங்க முழுக்க கடலால் சூழப்பட்டிருக்கிறது, ஒரு மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பு, அங்கு ஒரு முதலாளித்துவம், மேலும் அங்க அவங்களுடைய கரன்சி ஒரு பொதுவான கரன்சியா இருக்கு.
எல்லாவற்றுக்கும் அது ஒரு இயற்கையாவே அமைஞ்சிருக்கா அமெரிக்காவுக்கு? அடிக்கணும்னா அவ்வளவுதாங்க. இரட்டை கோபுரம் நீங்க சேஃபா தானே, அது என்னது ஸ்டார் வார் ப்ரோக்ராம் வச்சிருந்தீங்க, இரட்டை கோபுரம் என்னாச்சு? இவர் ஒரு இரவு விருந்துல கலந்துகிட்டு இருந்தாரு, கொஞ்சம் தப்பி இருந்தா என்ன ஆயிருந்திருக்கும்? துப்பாக்கியோட ஆட்கள் உள்ள வந்தால. ஊர்ல சாதாரணமா சொல்லுவாங்க, கள்ளம் பெருசா காப்பாம் பெருசா. நீங்க யாரு கள்ளன்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். கள்ளனா வர்றவன் உங்க ஃப்ரெண்டா கூட வந்துடும். அதனால அதுல எல்லாம் நாங்க சுத்தி வர நீங்க சொல்ற எல்லா விஷயமும் இருக்கு. ஆனா உங்களை சுத்தி இருக்க அத்தனை பேரையும் நீங்க பகையாளியா வச்சிருந்தீங்கன்னா என்ன நடக்கும்? அவ்வளவுதான். கனடா உட்பட அவங்க 2 பேரும் ஒரே நிலப்பரப்புல இருக்காங்க. எனவே நாங்க சுத்தி எங்களுக்கு கடல் இருக்கு, நாங்க அரண் வச்சிருக்கோம், நாங்க ஸ்டார் வார்ஸ் ப்ரோக்ராம் வச்சிருக்கோம், எல்லாம் கரெக்டுப்பா. இது எல்லாத்தையும் ஏன் உயிருக்கே இப்ப ஆபத்து வந்துருச்சு. 2 முறை எனக்கு இது முயற்சி பண்ணாங்க, கடவுள் அருளால் இதுவாயிட்டேன். பட் ஆனா அந்த அதிர்ஷ்டம் எல்லா சமயத்திலையும் வராது. எனவே ஈரானை ஒழிச்சு கட்டிடணும் அப்படின்னு இப்போ ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கேன். இதை கியூபா நினைச்சா என்ன ஆகும்? 300 தடவையோ 400 தடவையோ ஃபெடரல் காஸ்ட்ரோவின் மீது கொலை முயற்சி. சேக்குவாராவை நீங்க தான் பண்ணீங்க, என்ன பண்ணலாம்? உங்களை நொரிகாவை என்ன பண்ணீங்க? உங்களை என்ன பண்ணலாம்? வியட்நாம் வாரின் போது அந்த மக்களை அது என்ன மேட் பாம்பிங்னு சொல்லுவாங்க, பாய் விரிச்சது மாதிரி அப்படியே இடைவிடாமல் இது. இன்னைக்கும் இந்த நாபாம் குண்டுகள் நீங்க இப்ப கேள்விப்பட்டதில்லை, அது தடை செஞ்சுட்டாங்க. அதாவது அந்த குண்டு வெடிச்சு உங்க சட்டையில பட்டுச்சுன்னா அது எரியும், உங்க உடம்பு முழுவதும் எரியும். அந்த ஒரு சிறு குழந்தை அந்த உடம்பு துணிகள் எரிஞ்சு உடம்பு எரிஞ்சிட்டு இருக்கும்போது ஓடுறத போட்டோ எடுத்து, அந்த போட்டோ எவ்வளவு நாளாக இருந்தது. எனவே நீங்க இப்ப உலகத்தில் மிக அதிகமாக கொலை செய்த நாடு என்று சொன்னால் அது அமெரிக்கா தான். நான் அதை அந்த நாட்டு மக்கள் மீது சொல்ல மாட்டேன், நீங்க அந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் செஞ்சிருக்காங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. இப்போ உங்க காலத்துல ஈராக், லிபியா, சிரியா, ஈரான், காசா, மேற்கு கரை, லெபனான், இது இப்போ ரஷ்யாவின் மீது நீங்க சொல்லுங்க, வேற எந்த நாடுங்க யாரும் இல்லைங்க தாக்குதல் தொடுத்திருக்கு? எனவே அமெரிக்கா ஏகாதிபத்தியம் அதனுடைய நிலையிலிருந்து அது மாறவில்லை என்றால் இது உலகத்தை எப்போதும் பதட்டமாகத்தான் வைத்திருப்பார்கள். அப்புறம் நான் ஜாம்பவான்ங்கிறது அது இங்கேயே செட்டில் ஆயிடுச்சு. நாங்கள் நினைச்சோம்னா 24 மணி நேரத்திற்குள் நாங்கள் அழித்து விடுவோம் ஈரானை, ஒன்றும் பண்ண முடியாது பாடா அப்படின்னு சொல்றாங்க. நிச்சயமா சார். ஒரு சர்வதேச விவகாரம், நம்ம இப்போ இந்த 2 நாடுகளுக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் ஏற்படக்கூடிய பாதிப்பு, அது பற்றிய பல அண்மை தகவல்களும் ரொம்ப விரிவாக தெளிவாக எங்கள் நேயர்களுக்கு அழகாக பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி.